மதுரையில் போலி ஆவணங்கள் மூலம் 1000 கோடி ரூபாய் நில மோசடி செய்த கும்பலை போலீசார் கைது செய்துள்ளனர். மதுரை ஆணையூர், பசுபதி நகர், ஜெய்நகர், பார்க் டவுன், கலைநகர் ஆகிய இடங்களில் உள்ள நிலங்களை அப்பகுதியைச் சேர்ந்த சிலர் போலி ஆவணங்கள் தயாரித்து தங்களுக்கு சொந்தமான நிலம் என கூறி மோசடியில் ஈடுபட்டதோடு நிலம் உரிமையாளர்களிடம் பல லட்சம் ரூபாய் கேட்டும் மிரட்டி வந்துள்ளனர். இது தொடர்பாக வந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் நடத்திய விசாரணையில் நில மோசடி நடந்திருப்பது தெரியவந்தது. இந்த மோசடி சம்பவம் குறித்து செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட போலீஸ் எஸ்பி ஆஸ்ராகார், தங்களுக்கு சொந்தமில்லாத 1000 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலங்களை பூர்வீக நிலம் என கூறி 6 பேர் போலி ஆவணங்கள் தயாரித்து நில மோசடியில் ஈடுபட்டது கண்டுபிடிக்கப்பட்டதாகவும், இது தொடர்பாக 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இந்த மோசடியில் அரசு அதிகாரிகளின் தொடர்பு உள்ளதா என்பது குறித்தும் விசாரணை மேற்கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இவங்க 6 குற்றவாளிகள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, லேண்ட் ஃபோர்ஜரி பண்ணிட்டு சுமார் ஒரு 200 ஏக்கர் 200 ஏக்கர்ஸ் லேண்ட் ஏமாத்திருக்காங்க. 2008 எந்த பேரண்ட் டீட் இல்லாம, பேரண்ட் டாக்குமெண்ட் இல்லாம இவங்களுக்குள்ளே இந்த அக்யூஸ் எல்லாமே சொந்தக்காரங்க. 6 பேர் நாங்கள் அரெஸ்ட் பண்ணிருக்கோம், எல்லாமே சொந்தக்காரங்க. இன்னும் 6 பேர் பிடிக்க வேண்டியிருக்கு, எல்லாமே சொந்தக்காரங்க. அவங்களுக்குள்ளே சேல் டீடு வாங்கின வித்தவங்க மாதிரி போட்டிட்டு அப்புறம் ஈஸியில் பேர் வரும் இல்லையா, அந்த ஈஸி என்காம்பரன்ஸில் பேர் வந்ததுனால நிறைய பேருக்கு இப்படி மிரட்டி பணம் கலெக்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நம்ம லோன் வாங்க வந்து பேங்க்கில் லோன் வாங்க போனோம்னா அவங்க ஈஸி கேட்பாங்க. ஈஸியெல்லாம் போட்டு பார்ப்பாரு. ஈஸி போட்டு வர ஜென்வின் ஓனர் பேர் வராமல் இவர் கிரிமினல் சீட் பண்ணவனுடைய பேர் தான் வரும். ஸோ அப்படி இவங்க ஜென்வின் ஓனரை இந்த அக்யூஸுக்கு அப்ரோச் பண்ணும்போது அவங்க பணம் கேட்குறாங்க. இவ்வளோ பணம் கூட இல்லைன்னா நான் கேன்சல் பண்ண மாட்டேன். 2-3 பேர்கிட்ட கேன்சல் பண்ணி கொடுத்துருக்காங்க. 20 லட்சம், 30 லட்சம், 10 லட்சம் இந்த மாதிரி வாங்கிட்டு பேர் கேன்சல் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஈஸி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சுமார் ஒரு 1000 ஏக்கர்ஸ் ஆஃப் 1000 crores 1000 கோடி வேல்யூ இருக்கும் அந்த லேண்டுக்கு. போலி ஆவணங்கள் மூலம் 1000 கோடி ரூபாய் நில மோசடி நடந்துள்ள சம்பவம் மதுரை மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.